சேலத்தில் ரீசெண்டாக ஒரு ஜிம் ஓனர் ஒர்க் அவுட் முடிச்சு ஸ்டீம் எடுத்துட்டு இருக்கும்போது கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்து போயிடுறாரு. இதுக்கு முன்னாடி சில செலிபிரிட்டிஸ் ஒர்க் அவுட் முடிச்சு ஜிம்ல இருந்து வெளியே வரும்போது கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்து போயிடுறாங்க. சில பேர் பைக் ஆக்சிடென்ட்ல கவனக்குறைவால இறந்து போயிடுறாங்க. சில பேர் கார் ஆக்சிடென்ட்ல கவனக்குறைவால இறந்து போயிடுறாங்க. இறப்பு அப்படின்றது எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒன்று தான். பொதுவாக ஜிம்முக்கு போறவங்க இறந்து போயிடுவாங்க எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட், ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள், நம்ம என்ன பர்பஸ்க்காக போறோம்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது வெயிட் லாஸ் போறீங்களா, வெயிட் கெயின் ஆர் ஜெனரல் ஃபிட்னஸ், இல்ல பாடி பில்டிங் போறீங்களா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 6 to 8 hours கம்பல்சரி நல்லா தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். மூணாவது, தூங்குறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கக்கூடாது. காலையில 6 o'clock எம்டி ஸ்டமக்ல ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. 30ல இருந்து 35 வயசுக்கு மேல ஜிம்முக்கு போறவங்க நீங்க ரெகுலரா உங்களோட பிபி செக் பண்ணிங்க, பல்ஸ் ரேட் செக் பண்ணிங்க, சுகர் லெவல் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பிளான் பண்ணி ரெகுலரா பண்ணுங்க. 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள நீங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவைன்னா என்னைய பொறுத்தவரை சப்ளிமெண்ட்ஸ் தேவை கிடையாது. ஏன்னா உங்களோட மெட்டபாலிசம் நல்லா இருக்கும், உங்களோட டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா இருக்கும். ஒரு ரெகுலரான ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணி கிராஜுவலா உங்க ஒர்க் அவுட் இன்க்ரீஸ் பண்ணினா நல்லா ஸ்டாமினா பூஸ்ட் ஆகும். பிகினர்ஸ் வந்து ஒரு 30 இருந்து 40 மினிட்ஸ்க்குள்ள உங்க வெயிட் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸ் கார்டியோ பண்ணுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணா போதுமானதா இருக்கும்னு என்னோட கருத்து. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ராப்பரான சர்டிஃபைட் ட்ரைனரை நீங்க எடுத்து ட்ரைன் பண்றது பெட்டரா இருக்கும். இல்லைன்னா அவங்க கிட்ட ஒரு ஒர்க் அவுட் பிளான் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஷனல் டயட்டிஷியனை பார்த்து அவங்க கிட்ட டயட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரெகுலரா ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான்ல பண்ணீங்கன்னா லைஃப் டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம், எந்த வித ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாத. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஜிம்முக்கு போறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.